ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே கம கமன்னு நல்ல மணல் மணலாக நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நல்லா காய்ச்சின பாலை எடுத்து அதை 15 to 20 மினிட்ஸ் கழித்து அதில் வர ஆடையை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சு அதை 1 to 1.5 month நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். அதை எடுத்து தான் பட்டர் எடுத்து பட்டர்லேருந்து தான் நான் கீ எடுப்பேன். அதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கூல் அண்ட் ஃப்ரெஷ் ஜோனில் ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அது எதுவுமே ஆகாது. நீங்கள் நார்மல் ப்ளேஸில் வச்சிங்கன்னா மேபி ஃபங்கல் ஃபார்ம் ஆக அந்த மாதிரியான சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். இது அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபுல் பாக்ஸுமே எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒருவேளை ஆஃப் பாக்ஸ் போட்டிங்கன்னா அடியில் வந்துட்டு எப்படியுமே நம்ம எடுக்கும்போது கொஞ்சமாச்சும் மில்க் ஆட் ஆகும். அது அடியில் போயிடும், மேலே ஆடை வந்துடும். அப்போ வந்துட்டு நம்ம ஆஃப் போர்ஷன் போடும்போது மேலே நல்லா க்ரீமியாக வந்துடும், கீழே இருக்கிறது வந்துட்டு நம்மளுக்கு பட்டரே வராது. அதனால் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் ஆஃப் போர்ஷனை எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆஃப் போர்ஷனுக்கு மட்டும் நம்ம வாட்டர் விட்டு தண்ணி விட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் 3 times பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் வந்துடும். அப்படின்னாலும் ஒரு 4 to 5 timesல கண்டிப்பாக வந்துடும். தண்ணி விட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி விட்டு எடுக்கும் போதே நல்லா மேலே வந்துடும். அந்த க்ரீமி ஸ்ட்ரக்சர்லேருந்து வெண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்துடும். அவ்வளோதான். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வெண்ணெயும் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இதுதாங்க பட்டரு. இதை வச்சு நம்ம முறுக்கு செய்கிறதுக்கோ இல்லை தோசை மேலேயோ இல்லை ப்ரெட்டு மேலேயோ நம்ம இந்த பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டரு வந்துட்டு நான் இப்போ டைரெக்டாக நெய் காய்ச்ச போகிறதில்ல. அதை வந்துட்டு ஒரு 2 times வந்துட்டு க்ளீன் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து தான் நான் வந்துட்டு பட்டர் எடுத்து காய்ச்ச போகிறேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்துட்டு அதில் இருக்கும், பாலோட ஸ்மெல் வந்துட்டு இருக்கும். அது இல்லாமல் க்ளீனாக பண்ணுறதுக்காக பட்டரை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நான் அவ்வளோதான். இப்போ ஒரு வானலில் போட்டு நெய் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வெசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிசுப்பாக இருக்கும். அதை வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் தண்ணியை வந்துட்டு சூடு பண்ணி எடுத்து நீங்கள் என்னென்ன பாத்திரம் யூஸ் பண்ணிங்களோ அதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி சும்மா வாஷ் பண்ணிங்கனாவே அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் படுற மாதிரி ஊற்றினோம்னாவே ஈஸியாக வந்துட்டு அது ஃபுல்லாக மெல்ட் ஆகி வந்துடும். அப்போ வெசலை வந்துட்டு ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த பட்டரை எடுத்து நெய் காய்ச்சுற ப்ராசஸ்க்கு போயிடலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்ச எல்லா பட்டரையுமே ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பட்டரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. இதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 to 10 minutes ஆகுங்க. நல்லா நெய் பிரிஞ்சு வரத்துக்கு நம்ம கிளறிட்டே இருக்கணும். இது வரைக்கும் ஹை ஃப்ளேமில் இருக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் லோ ஹைன்னு சொல்லிட்டு மாற்றி வைக்கணும். அப்படி இல்லைன்னா அடியில் தீஞ்சிடுச்சுன்னா ஃப்ளேவரே மாறத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம கிளறிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்தாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஸ்லோவில் தான் வைக்கணும். ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அடியில் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த சாலிட் பார்ட்டிக்கெலாம் போய் அப்படியே செடிமெண்ட் ஆகி அடியில் அடி பிடிச்சிடும். அதனால் கிளறிட்டே இருக்கணும் இந்த ஸ்டேஜில். அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நெய் ரெடியாக போகுது. இதுக்கு நான் ஃபைனலாக என்ன சேர்த்து போகிறேன்னா முருங்கைக்கீரையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணுவேன். அது வந்துட்டு நல்ல கீயோட ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு.
அவ்வளோதான். இப்போ பொங்கி வர மாதிரி வரும். அவ்வளோதான், நம்மளுக்கு நெய் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அந்த அடியில் இருந்த அந்த செடிமெண்ட்டான பார்ட்டிக்கல் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி இப்போ நல்லா படப்படன்னு வெடிக்கும். அதனால் கொஞ்சம் தூரமாக நின்று அதை நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 to 10 minutes கழித்து ஒரு க்ளீன் ஜாரில் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அடியில் செடிமெண்ட் ஆகிருக்கும், மேலே கீழாக வந்திருக்கும். இப்போ எடுத்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வீட்லேயே கம்மன்னு நெய் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய்யை நீங்கள் ஃபஸ்ட்டு டே அண்ட் தென் செகண்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மணலாக ஆயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.